மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், 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 நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடிந்தோழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடிந்தோழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடிந்தோழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடிந்தோழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணே யசோத இளம் சிங்கம், ஏராந்த கண்ணே ஏராந்த கண்ணே யசோத இளம் சிங்கம், ஏராந்த கண்ணே யசோத இளம் சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு நாராயணனே நமக்கு பறை தருவான், நாராயணனே நமக்கு பறை தருவான், நாராயணனே நமக்கு பறை தருவான், பாரோர் புகழ படிந்தலோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தலோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தலோரெம்பாவாய், மார்கழி திங்கள். ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकिसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीवत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. लीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती. सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते. गोदा तस्यै नमः भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய். நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்கும் ஆய்ப்பாடு செல்வச் சிறுமீர்கள்
கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். ஆழ்வார்கள் கோஷ்டியிலே ஒருத்தராக ஸ்ரீ ஆண்டாள் அவதாரம் பண்ணி திவ்ய பிரபந்தத்திலே பிரசித்தமான திருப்பாவை அருளி செய்தார். ஆழ்வார்கள் கணக்கு பண்ணும்போது ஆண்டாளையும் சேர்த்து கணக்கு பண்றோம். விட்டு சித்தன் கோதை அப்படின்ற மாதிரி அவரையும் சேர்த்து கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆழ்வார்களுடைய பிரபாவத்தை காட்டிலும் ஆண்டாளுடைய பிரபாவம் ரொம்ப அதிகம் அப்படின்னு வியாக்கியானத்துல எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்கார். பெரியவாச்சான் பிள்ளை ஆரம்பிக்கும் போதே திருப்பாவை வியாக்கியானம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப கம்பீரமா ஆரம்பிக்கிறார். ரொம்ப ரசமாக ரொம்ப கம்பீரமாக சாதிக்கிறார். என்ன கேட்டான்னா ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் தனி அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார். எப்படியானால் ஒரு பாமர ஜனன் சாதாரணமான சம்சாரியா இருக்கக்கூடியவன், ஞானம் இல்லாதவன், இந்த சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சிருந்து சரீரத்தை போஷணம் பண்ணிட்டு இருக்கவன் ஒருத்தன், ஆத்மாங்கிறது தனியா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு காட்டிலே தபஸ் பண்ணக்கூடிய மகரிஷியா இருக்கக்கூடிய ஒருத்தர். ரெண்டு பேருக்கும் எந்த அளவு வித்தியாசம் அப்படின்னு கேட்டா பர்வத பரமாணுவோட்டை வாசி வருங்கிற அவர் மலை அளவுனா இவன் கடுகளவு கூட ஆக மாட்டான், ஒரு அணு அளவு தான் ஆவான். ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட ஞானம் இருக்கு. இவனுக்கு சரீர ஞானம் தவிர வேற எதுவுமே கிடையாம இருக்கு. இப்படி சரீரமே ஆத்மான்னு நினைச்சிருக்க ஒரு பாமரனுக்கும் ஒரு வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் கைவந்த ஒரு மகரிஷிக்கும் எந்த அளவு வித்தியாசம் இருக்கோ அந்த அளவு வித்தியாசம் மகரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் உண்டு அப்படிங்கிற இது மகரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் உண்டு. எப்படி கேட்டா மகரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதிச்சது பரமாத்மாவை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவள். ஆனா ஆழ்வார்கள்லாம் பரமாத்மாவே அவளுக்கு ஞானத்தை கொடுக்க மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு அவன் அனுகிரகத்தினாலே ஞானத்தை பெற்றபடினால ஒரு குறவும் இல்லாமல் பரமாத்மாவை அனுபவிக்கிறான். அதனால இவா கஷ்டப்பட்டு பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறது இருக்க அவனே தன்னுடைய ஞானத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னா இது ரொம்ப விசேஷமா இருக்கு. அதனால ஆழ்வார்களுக்கும் அந்த மகரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வித்தியாசம் உண்டு அப்படின்னவர் அதே மூச்சில் சொல்றார். ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை வாசி வரும். அந்த வித்தியாசம் ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் உண்டாம். இந்த பர்வத பரமாணுவத்தை வாசி அந்த வித்தியாசம் இவா ரெண்டு பேருக்கும் உண்டு அப்படிங்கிற. அது ஏன் அப்படின்னு கேட்டான்னா என்னதான் ஆழ்வார்கள் எம்பெருமானை அனுபவிச்சாலும் ஆண்டாள் அனுபவிக்கிற மாதிரி ஆகாதான். ஏன்னா ஆழ்வார்கள் தன்னுடைய அனுபவத்துல உச்ச கட்டத்துல என்ன பண்றார் அப்படின்னா நாயிகா பாவத்தில் நிற்கிறார். நாயிகா பாவத்துல இருந்து பகவான நாயகனா வச்சு நாயிகா பாவத்துல உருகி பாசுரங்கள் அருளி செய்கிறார். பராங்குஷ நாயகி, பரகால நாயகி, குலசேகர நாயகி இப்படி எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த நாயிகா பாவத்தை தான் வரவழைச்சிட வேண்டாமல் இயற்கையாவே இருக்கு ஆண்டாளுக்கு. அவர்கள் வரவழைச்சுக்கணும், பெண்ணுடை உடுத்தி கொள்ளணும். இவர் பெண்ணாவே பிறந்திருக்கார். ஒரு 10 பாசுரம் நாயிகா பாவத்துல அருளி செய்தார்னா 11வது பாசுரத்துல நம்மாழ்வார் குருகூர் மாறன் சொடகோபன் அப்படின்னுவார். தன் இடத்துக்கு வந்துடுவார். நாயிகை இல்லைன்னு ஆயிடும். அது மாதிரி கலியன் 9 பாசனம் அழிச்சு 10வது பாட்டில் கலியன் அப்படின்னுவார். பரகாலன் கலியன்னுவார். ஆண்டாளுக்கு அந்த பிரச்சனை இல்லையே. அவர் எந்த பாவத்தை அருளி செய்கிறாரோ அதே பாவத்தில் கடைசி வரைக்கும் நிற்கிறவர். ஏன்னால் இது ஒரு உடை உடுத்தி ஒரு வேஷம் தரித்து அருளி செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. இது இயற்கையாகவே அமைந்த ஒரு விஷயம். அதனால ஒரு புருஷன் இன்னொரு புருஷனை அனுபவிக்கிறத காட்டிலும் ஒரு ஸ்திரீ ஒரு நாயகியா இருக்கிறவன் இன்னொரு நாயகனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அது எத்தனை விசேஷமா இருக்கும். அதை நம்ம ஆண்டாள் பாசுரங்கள்ல ஆச்சரியமா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இத்தனை வித்தியாசம் உண்டு அப்படின்னு அருள் செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை.
அதை நம்ம திருப்பாவையில மாத்திரம் இல்லை, நாச்சியார் திருமொழியிலையும் பார்த்தா நமக்கு வித்தியாசம் நமக்கே நல்லா தெரியும். இவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் ஆண்டாள் அருள் செய்கிற பாசுரங்கள்லாம் மற்ற ஆழ்வார்களால் அருள் செய்ய முடியாது. ஏன்னா இவர் நாயிகையா இருந்து பேசுகிறார், அவளால் என்ன பண்ணாலுமே முடியாது. அதை நல்லா அனுபவிக்க முடியும். நமக்கும் இந்த நாயிகா பாவத்தை ஊட்டுறதுக்கு ஆச்சரியமான பாசுரங்களா இருக்கு. சுவாமி தேசிகன் கூட குரவ சிங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்பதியாக அப்படிங்கிற, உம்மை பார்த்துட்டு தான் மற்ற ஆழ்வார்கள்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. ஆண்டாளை பார்த்து தான் கத்துக்கிறாளாம் ஆழ்வார்கள்லாம். ஓ, நாயிகா பாவம்னா இப்படி இருக்கும் போல இருக்கு, இப்படி எல்லாம் பாடணும் போல இருக்கு அப்படின்னு கத்துக்கிறாளாம். அவளுடைய பாவத்துக்கு சிங்காரம் ஊற்றவர் ஆண்டாள் தான். ஆஹா, ஆண்டாளுடைய பெருமை வாசாமகோச்சரம், நம்ம வாக்க மீறி இருக்கு அப்படின்னு எல்லா ஆச்சாரியர்களுமே அருளி செய்திருக்கார். அப்படிப்பட்டவர் அருளி செய்த ஒரு உத்தமமான ஒரு பிரபந்தம் திருப்பாவை. இதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. அது ஆண்டாள் ஒரு நோன்பு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். மனசினாலேயே அவர் ஒரு நோன்பு இருந்தார். கோபிகா ஸ்திரீகள்லாம் எந்த ஒரு விரதத்தை சரீரத்தாலே அனுஷ்டானம் பண்ணாலும் அதை மனசினாலே இருந்திருக்க. அதை பற்றியான பிரபந்தம் இது. அதனால தான் ஒவ்வொரு பாசுரத்தையும் கடைசியில் ஏலோர் எம்பாவாய் இன்னொரு எம்பாவாய் அப்படின்னா என்னுடைய நோன்புன்னு அர்த்தம். ஏல் அப்படிங்கிறதெல்லாம் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தை. ஓர் அப்படின்னா ஒரு, அதாவது ஒப்பற்ற. இது ஒரு ஒப்பற்ற ஒரு நோன்பு, நாங்கள் அனுஷ்டானம் செய்த நோன்பு என்ன அர்த்தம். ஏலோர் எம்பாவாய்ங்கிறதுக்கு பலவிதம் அர்த்தம் சொல்றது உண்டு. இதுவும் ஒரு அர்த்தம். கோபிகாஸ்திரிகள்லாம் விரதம் இருந்தாள் அப்படிங்கிறத பாகவதம் எடுத்து சொல்றது. சுவாமி தேசிகனும் யாதவா விதயத்துல கையாபி தத்ரஸ்திரையா அன்வதிஷ்டன் கன்யாவிரதம் கிஞ்சன கோபகன்யாகா அப்படின்னு அருளி செய்கிறார். ஒரு கன்யாவிரதம் அவா இருந்தாள். கன்யாவிரதம்னா பாவை நோன்பு. ஒரு பாவை நோன்பு அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை இவர் சாதிக்கிறார். அப்பதான் இந்த வஸ்திராபகரண லீலை நடந்ததுங்கிறதுக்கு சொல்லும்போது இந்த கன்யாவிரதத்தை மார்கழி மாசம் நடந்த ஒரு விரதத்தை எடுத்து சொல்றார். அப்ப அதை பின்பற்றி தான் ஆண்டாள் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதை பின்பற்றி இல்லை அப்படின்னு சொல்றவாலும் உண்டு. இதுல பல விதமான அபிப்பிராய பேதங்கள்லாம் உண்டு. ஆனால் ஒரு விஷயம் தீர்மானம் என்ன கேட்டா, அவர்கள்லாம் கோபிகாஸ்திரிகளுடைய விரதத்தை பற்றி சொல்லும் போது காத்தியாயினியை குறித்து விரதம் இருந்தாள் அப்படின்னு இருக்கு. அது கிடையாது. இங்கிருந்து பெருமாளை குறிச்சே இப்படியா தையூர் திங்களும் பாசுரத்துல காமதேவனை குறிச்சு நோன்பு இருக்கார் அப்படின்னு வரும். அது காமதேவனை குறிச்சு நோன்பு இல்லை, அது காமதேவன் ரூபத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பற்றினது அப்படின்னு தேசியம் சாதிச்சிருக்கார். அது மதன கிருஷ்ணன், மதன கோபாலன் அப்படிங்கிற ஒரு திவ்ய ரூபம் இருக்கு, அந்த ரூபத்தை பற்றினது அப்படின்னு தேசியம் சாதிச்சிருக்கார். அதுக்கு என்ன மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மதன கோபால கிருஷ்ணன் அவனுடைய திவ்ய ரூபத்தை சாட்சாத் லக்ஷ்மி தேவியே பிரார்த்திக்கிறாரா அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. அவரே பிரார்த்திக்கிறார், நமக்கெல்லாம் கூட எடுத்து சொல்றார். இவனை பிரார்த்திச்சு இவனையே பத்தியாக நீங்க வரிச்சுக்கோங்க, இவனையே விவாகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ரூபத்தினுடைய சௌந்தரியத்தில் எடுத்து சொல்லி இப்படியாக மதன கிருஷ்ணன் இருக்க, இவனை ஆசைப்படுறதுதான் நியாயமான விஷயம் அப்படின்னு எடுத்து சொல்ற. அதை வச்சு பார்த்தோம்னா சுவாமி தேசியம் சாகித்யனுடைய தாற்பயம் நமக்கு அப்பதான் புரியுது, அந்த அனுகிரகம் நமக்கு தான் புரியுது. அதே மாதிரி இப்பவும் யாதவா தேசியம் சாகித்யத்தை வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கலாமோன்னு சொல்ல தோன்றும். என்ன வித்தியாசம் கேட்டான்னா, இங்க அந்த கன்னிகை அதாவது துர்கையை குறிச்சு இந்த விரதம் பண்ணல, கண்ணனை குறிச்சு பண்றான். ஏன்னு கேட்டா அங்கேயும் கண்ணன் தானே பலம் கொடுத்தான் அப்படிங்கிறபடினால. ஆஹா, அந்த நோன்பை குறித்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு முடியும்படியாக 30 பாசுரங்களை ஆச்சரியமாக ஆண்டாள் அருளி செய்கிறார். அதுல முதல் பாசுரம் இப்ப பார்க்க போறோம். பொதுவா எந்த ஒரு யாகம் முதலானதோ எதை சொல்றதா இருந்தாலும் அதுல அடிப்படையான சில விஷயங்கள்லாம் முதல்ல சொல்லிடணும்னு கணக்கு. காலம், அதாவது அந்த அந்த காரியத்தை, அந்த தர்ம காரியத்தை செய்யறதுக்கான காலம் எது,
அந்த தர்ம காரியத்தை செய்யறதுக்கான அதிகாரிகள் யாரு செய்யணும் இதை, அதுக்கு உத்தேசியம் யாரு, யாரை குறிச்சு, எந்த தேவதையை குறிச்சு இதை செய்ய போறோம், இதுக்கான பலம் என்ன, இதெல்லாம் மொத்தம் முதல்ல எடுத்து சொல்லணும். இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். வேதத்துல ஒரு யாகம் அப்படின்னு சொன்னா மொத்தமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். யாகம்னா அந்த யாகம் எந்த காலத்துல பண்ணணும், அது யார் அதிகாரி, அது உத்தேசியமான தேவதை என்ன, பலம் என்ன, எல்லாம் இருக்கும். வாயவ்யக்கு ஸ்வேதமால பேத பூதி மகா அப்படின்னா ஐஸ்வர்யம் வேணுங்கிறவன் வாயவிய யாகம் பண்ணு அப்படின்னு சொன்னா யார் அதிகாரி அப்படின்னா ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறவன் அதிகாரி. யார் தேவதை இங்க அப்படின்னு கேட்டா வாயவியன்னு சொல்ல முடியாது, வாயு தான் தேவதை. பலம் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும், அதுதான் பலன். இப்படி பொதுவாக எல்லா விஷயத்திலுமே வரும். அதே மாதிரி இந்த பாவை நோன்பு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு காலம் என்ன, அதிகாரி என்ன, உத்தேசியம் என்ன, பலம் என்ன, எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். அதை எடுத்து சொல்றதா இந்த பாசுரம், முதல் பாசுரம். அதே விஷயத்துல அதே சமயத்துல நாராயணனே நமக்கே படை தருவான் அப்படின்னு தீர்மானமான ஒரு விஷயம். இதெல்லாம் சொல்றது இருக்கட்டும், நமக்கு எம்பெருமான் நாராயணனே நமக்கே பறை தருவான், அவனே நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு திட்டவட்டமா அழகா எடுத்து சொல்ற பாங்கு, இது ரெண்டையும் இந்த பாசுரத்துல நம்ம பார்க்கிறோம். முதல்ல மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படிங்கிறது காலத்தை சொல்றது. மார்கழி மாசம் இருக்கக்கூடிய ஒரு நோன்பு இது. ஹேமந்த ருதுவுல முதல் மாசம் இது. அதுல மதி நிறைந்த நன்னாள் அப்படிங்கிற விட சுக்லபக்ஷத்துல ஒரு நல்ல நாள் என்ன அர்த்தம், சந்திரன் இருக்கக்கூடிய சுக்லபக்ஷத்துல ஒரு நல்ல நாள், அந்த நல்ல நாள்ல பிரதம ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியுது. நீராட போதுவீர் போதுவினோம், இதுல யாருக்கு நீராட்டத்துல ஆசை இருக்கோ, நீராடனம் என்று நினைக்கிறவர்கள்லாம் வாங்கோ போகலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டாவது மார்கழி திங்கள், இது அழகான அனுபவம் என்னன்னு கேட்டான்னா, மார்கழி மாசம் அப்படின்னு வச்சியே கிருஷ்ணன் ஞாபகம் வரும். இது ஒன்றும் எம்பெருமான ஞாபகம் கொடுத்தாரு. முதல்ல காலத்தை கொண்டாடுற முதல் வரியில ஏன்னா இப்படி ஒரு காலம் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு. எப்பவுமே பகவத் சம்பந்தம் வரும்போது அந்த காலத்தை கொண்டாடுற வழக்கம். ஆஹா நமக்கு இன்னைக்குதான் நல்ல நாள், ஏன்னா பெருமாள் சேவிச்சோம். அந்த காலத்தினுடைய பெருமை பாகவதாலா இருக்கோ அந்த காலத்தை விடாத கொண்டாடிட்டு இருப்பாளாம். நல்ல காரியம் நடந்தா அந்த காலத்தை கொண்டாடுறோம் இல்லையா, எனக்கு நல்ல காலம் அப்படிங்கிறோம் இல்லையா, இல்லை ஏதாவது ஆபத்து வந்தா எனக்கு போதாத காலம் அப்படிங்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல சைத்ரா ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித கானனஹா என்ன காலத்தை கொண்டாடுறாரு. ஏன்னா பெருமாள் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்த்தா அது சித்திர மாசம். அப்போ அந்த மாசத்தையே கொண்டாடுறாரு. பெருமாளுக்கு நாள் பார்த்துருக்காரு பட்டாபிஷேகத்துக்கு, ஸ்ரீராமனுக்கு. இந்த பட்டாபிஷேகம் பின்னாடி நடக்கலைங்கிற விஷயம் இருக்கட்டும், பட்டாபிஷேகத்துக்கு உத்தமமான ஒரு நாள் பார்த்திருக்கார், அந்த நாளை கொண்டாடுறது இருக்கட்டும், மாசத்தையே கொண்டாடுற. சைத்ரா, சைத்திர மாசமாச்சே அப்படிங்கிற, ஏன்னா முதல் மாசமாம், மாசத்துல முதல் மாசமாச்சே இது, 12 மாசத்துல முதல் மாசமா இருக்கேன். ஸ்ரீமான், ஸ்ரீமானான மாசமாச்சே அப்படிங்கிற. அயம் மாசா புண்ணியா புஷ்பித கானனஹா, அண்ணா பூவெல்லாம் பூத்துருக்கும். அப்ப பெருமாள் நாளைக்கு முடிசூட்ட போறார் அப்படிங்கிறபடினால இன்னைக்கு இங்க பூ முடிசூட்டி இருக்கான், காட்டுக்கெல்லாம் பூ முடிசூட்டி இருக்கு. காட்டுக்கு தான் வரப்போறார் அவர். அப்ப பெருமாள் பொன்முடி சூட காடு பூமுடி சூடிற்று அப்படின்னு ஆச்சரியமா அருளி செய்கிறார். அந்த ரீதியில விஷயம் என்ன கேட்டா மாசத்தையே கொண்டாடுற ஒரு நாள் இருக்கட்டும், அந்த மாசமே நமக்கு முக்கியமான மாசமா இருக்கு. அந்த நாள்னா அது கேட்கவே வேண்டாம். அத்தியமே சபலம் ஜன்ம ஜீவிதஞ்ச சுஜீவிதம் எது உன்னித்ர பத்மபத்ராட்சம் விஷ்ணோர் திரக்ஷாமியம் முகம் அப்படிங்கிறார் அக்ரூரர். அக்ரூரர் கம்சன் கிட்ட வேலை செய்தவர், கம்சன்கிட்ட தனாதிகாரியா இருந்தவர், பைசா பார்த்துக்கிறவரா இருந்தவர், பரம பாகவதரா இருந்தவர். அவருக்கு கண்ணனை சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை. இவர் இருக்கிறது வடமதுரையில, கண்ணன் இருக்கிறது பிருந்தாவனத்துல. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கொஞ்சம் தான் இடம், நடுவில் ஒரு யமுனா நதி இருக்கு, அவ்வளவுதான். நினைச்சா போயிடலாம் இங்கிருந்து அங்க. ஆனா இவரால் போக முடியல. ஏன் அப்படின்னு கேட்டா உத்தியோக நிர்பந்தம். கம்சன் கிட்ட வேலை பார்க்கற அப்படின்னால
அதுவும் முக்கியமான பொறுப்புல இருக்கிற அப்படின்னால எங்கேயுமே வெளியில போக முடியல. அப்போ இன்னைக்கு போக முடியுமா, நாளைக்கு போக முடியுமா, நாளைக்கு போக முடியுமா, நித்தியம் கஷ்டப்பட்டு போறான். நித்தியம் ராத்திரி இதை நினைச்சுட்டு இருப்பாராம், நாளைக்கானா போகலாமா, நாளைக்கானா போக முடியுமா, நமக்கு எங்க போக முடியுமா, நமக்கு கிடைக்குமா இது அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு கேட்டா, கம்சனுக்கிட்ட வேலை செய்கிறவனுக்கு போய் இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற. மகாபாபிஷ்டனாச்சே நானு, இந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தை பார்க்கிறவனுக்கு போய் கண்ணன் அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கச்சா, கண்ணன் அனுகிரகம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் கம்சனே அக்ரூரனை கூட்டு, அக்ரூரே எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு சொல்லச்சேன். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ அக்ரூரர் சொல்றாரு, அத்தியமே சபலம் ஜென்மாங்கிற, இன்னைக்குதான் எனக்கு நல்ல நாள். என்னைக்கு பிருந்தாவனம் போ அப்படின்னு சொல்றாரோ அன்னைக்குதான் நல்ல நாள். ஜீவிதம் சுஜீவிதம், இன்னைக்குதான் என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாச்சுங்கிற. வாழ்நாள் முழுக்க இன்னைக்குதான் நல்ல நாள். ஏன்னா எது உன்னித்ர பத்ம பத்ராட்சம் விஷ்ணோர் திரக்ஷாமியஹம் முகம், நான் கண்ணனை போய் பார்க்க போறேனோ இல்லையோ, ராத்திரி முழுக்க இதே சிந்தையா இருக்காராம். கண்ணனை போய் நாளைக்கு பார்க்க போறேனே, கண்ணன் முகத்துல போய் விழிக்க போறேனே, இன்னைக்குதான் எனக்கு நல்ல நாள் அப்படின்னு சொன்னாராம். அந்த ரீதியில பகவத் சம்பந்தம் என்னைக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அந்த நாளை கொண்டாடணும், அந்த மாசத்தை கொண்டாடணும் அப்படின்னு காமிக்கிறார் இந்த வரியில. இது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படிங்கிறார். ஒரு மாசம் பார்த்திருக்கார், மார்கழி மாசம். ஒரு பட்சம் பார்த்திருக்கார், சுக்லபக்ஷத்துல ஆரம்பிச்சிருக்கார். ஒரு நாள் அப்படின்னா அன்னைக்கு என்ன நட்சத்திரம், அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ, அது சொல்லல. ஏன் அப்படின்னா நல்ல நாள். என்னைக்கு பகவானை நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்குதான் நல்ல நாள். அவர் பகவான் நினைக்கிறதுக்கு ஒரு கிழமை பார்க்கணும்னு இல்லை, ஒரு நட்சத்திரம் பார்க்கணும்னு இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறார். முதல்ல சொல்றது என்னன்னு கேட்டா, மார்கழி மாசம் சொன்னது என்னன்னு கேட்டா, அந்தந்த விரதத்துக்கான காலம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ. இந்த விரதம்னா அந்த விரதத்துக்கான காலம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இது மார்கழி மாசம் பண்ண வேண்டிய விரதம் அப்படின்னு இருக்கு. நான் ஏன் சொல்ல கேட்டா, ஒவ்வொரு வருஷமே மார்கழி மாசம் பண்ண வேண்டிய விரதம். அதான் வருஷத்தை சொல்லல, நாளை சொல்லல, மார்கழி மாசம் வந்தாச்சுன்னா உடனே பண்ணிடுவோம். ஆச்சரியமான மாசமா வந்து இது ரெண்டு விதத்துல கிருஷ்ணனை ஞாபகம் ஊர்த்துற மாசமா. ஆண்டாள் அருளை செய்து எதுவானாலும் அது கண்ணனை ஞாபகம் ஊர்த்தும். எந்த விஷயமானாலும் சரி, கண்ணனோட ஏதாவது சம்பந்தம் இருக்கும் கட்டாயம். அவருக்கு அது இல்லாம பார்க்க தெரியாது. 4வது பாட்டில் அது அழகா வரப்போகுது, ஆழிமணி கண்ணா பாட்டில் வரப்போகுது அந்த விஷயம். கண்ணன் சம்பந்தம் இல்லாம ஆண்டாளுக்கு எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மார்கழி திங்கள் அப்படின்னா கண்ணனை தான் சொல்றாரு ஆண்டாள். ஏன்னு கேட்டா, மாசானா மார்கசீர்ஷோகம், மாசங்கள்ல நான் மார்கழி மாசமா இருக்கேன் அப்படிங்கிறான் கண்ணன். ஏன்னா சிரேஷ்டமான வஸ்துக்களா நான் இருக்கேன் அப்படிங்கறது உதாரணமா எடுத்து காமிக்கும் போது மாசங்கள்ல மார்கழி மாசமா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மார்கழி மாசம் மாதிரி கண்ணன் இருக்கான். மார்கழி மாசம் நான் அதிசீதா ந கர்மதா, ரொம்ப குளிரும் இருக்காது, ரொம்ப வெயிலும் இருக்காது, திட்டமா இருக்கும். அந்த மாதிரி கண்ணனும் ரொம்ப தாபமும் கொடுக்க மாட்டானா, ரொம்ப சந்தோஷத்தையும் திக்கு உட்காட பண்ணிட மாட்டானா, திட்டமா வச்சுப்பான் லோகத்தை. அதனால வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா ந கர்மதா நரகாங்கார சமணி சா கிமர்த்தம் ந சேவியதே. வாசுதேவன் தருச்சாயா, ஒரு மரம், மரத்தினுடைய நிழல். மரத்தினுடைய நிழல் போய் இருக்க வேண்டாமா? ஆலமரத்து நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா, குளிர்ச்சியாவும் இருக்காது, ஜில்லுன்னு இருக்காது, திட்டமா இருக்கும். அது இன்னும் சொல்ல போனா வெயில் காலத்துல குளிர்ச்சியா இருக்கும், கொஞ்சம் குளிர் காலத்துல குளிர் அடக்கிறதா ஆனா கொஞ்சம் வெப்பமா இருக்கும். அந்த மாதிரி பகவானுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அந்த மாதிரி இந்த மார்கழி மாசம் இருக்கான். கண்ணன் மாதிரியே மார்கழி மாசம் குளிர்ச்சியும் இல்லாமல் வெப்பமும் இல்லாமல் திட்டமா இருக்கு. அப்படி மார்கழி திங்கள் மதி நிறைந்த அப்படின்னா சந்திரன் நிறைந்த அப்படிங்கிறதும் கண்ணன் ஞாபகம் ஒருத்தர். ஏன்னா கண்ணனுடைய முகமே சந்திரன் தானே. கதிர் மதியம் போல் முகத்தான் இந்த பாட்டிலே வரப்போகுது. ஆனால் அதுவும் கண்ணன் ஞாபகம் ஒருத்தர். எல்லாமே கண்ணனுடையது. சத்தோத்தரமான காலம் மார்கழி மாசம் அப்படிங்கிறது. ஒரு வருஷத்துக்கு விடியற் காலம் அப்படின்னுவா. தை மாசம் வருஷம் ஆரம்பம், உத்தராயணம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது விடியற் காலம்னுவா. அது அத்தனை விசேஷமா, அத்தனை சுபம் அது. அப்படி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவீனோ அப்படிங்கிற சம்வத்சரத்துக்கு பிராம முகூர்த்தம் போல இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல ஒரு நன்னாளால்
நல்ல நாள் கிடைச்சிருக்கு. எம்பெருமானுடைய சம்பந்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மார்கழி மாதம் 1ஆம் தேதியே வந்தாச்சு. இனி இந்த மாதம் மொத்தமும் எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கு, ஆண்டாள் வழியாக, திருப்பாவை வழியாக. அப்போ அதுதானே நல்ல நாள். சென்ற நாள் செல்லாத செங்கன்மாள் எங்கன்மாள் என்ற நாள் எந்நாளும் நாளாகும் அப்படிங்கிறது. எத்தனையோ நாள் போனா போகட்டும், செங்கன்மாள் எங்கன்மாள் அப்படின்னு இருந்தோம்னா அன்னைக்குதான் நாள். பகவான் சம்பந்தம் இருந்தால் அன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு இந்த நோன்புக்கான காலத்தை சொன்னார். அடுத்து நோன்புக்கான அதிகாரிகள் யார் இந்த நோன்பு இருக்கணும் அப்படின்னா, நீராட போதுவீர் போதுவினோ அப்படிங்கிற, யாருக்கு நீராடணும்னு இருக்கோ அவர்கள் எல்லாரும் வாங்கோ, மற்றவெல்லாம் வாங்கோ அப்படின்னா அப்ப எல்லாருமே அதிகாரிகள் அர்த்தம். இச்சையுடையரே அதிகாரிகள். ஆசை இருந்தா போதும். பொதுவா விரதத்துக்கெல்லாம் இவா பண்ணலாம் இவா பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். இந்த விரதம் சில பேர் தான் இருக்கலாம், இந்த விரதம் சில பேர் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கும். இது அது கிடையாதான். ஆசை இருக்கா அதுதான் முக்கியம், வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த வரி. எப்படின்னா சரணாகதி மாதிரி. சரணாகதிக்கு அப்படிதானே, இந்த ஜாதிக்காரன் தான் சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது, யார் வேணா பண்ணலாம். இல்லை இந்த படிப்பு படித்தவன் தான் சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. சர்வலோக சரண்யாய அப்படின்னு எல்லாருக்குமே சரண்யனா எம்பெருமான் இருக்கக்கூடியவன், எல்லாரும் போய் சரணாகதி பண்ணலாம். இல்லை இந்த அளவு பைசா வச்சிருக்கிறவனோ இல்லை இந்த ஜென்மத்தில் பிறந்தவனோ ஒண்ணுமே கிடையாது. அங்கேயும் இச்சை தானே தேவை, அது மாதிரி இங்கேயும் அதுதான் தேவை. அதனால் நீராட போதுவே அப்படின்னு ஒரு விசேஷமும் இல்லாமல் யார் யார் வரங்களோ வாங்கோ அப்படிங்கிற அப்படின்னால எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் நீராடனா தீர்த்தம் ஆடுறதுக்கு குடிக்கிறதுக்கு வரவெல்லாம் வாங்கோன்னு அர்த்தம் பொதுவா. ஆனா அந்த அர்த்தம் இங்க எடுத்துக்க முடியாதுன்னு. ஏன்னா ஆண்டாள் எப்பவுமே உள்ள அர்த்தம் இல்லாத பேச மாட்டேன். எல்லாரும் வாங்கோ குடிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிடல. நோன்புல நீராட்டம்னு ஒண்ணு உண்டு. காலங்காத்தாலே இருந்து எல்லாருமா சேர்ந்து போய் யமுனா நதியில ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த விரதம் இருக்க போறார். அதனால நீராட்டம் உண்டு. ஆனால் அதுக்காக கூப்பிடலையா இந்த இடத்துல, தாற்பயம் உள்ள வேற இருக்கு. குளிக்க போகலாம் அப்படின்னா நீராட்டம் பண்ணி நோன்பு அனுஷ்டானம் பண்ண கண்ணனை பார்த்து நம்ம விஷயத்தை பிரார்த்திக்கலாம், பிரார்த்தித்து பலன் பெற்றுக்கலாம்னு வரைக்கும் அர்த்தம். கிருஷ்ண அனுபவம் அதுதான் நீராட்டம். ஜலத்துல குளிக்கிறது சொல்லலையா. ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னு கேட்டா அர்த்தம் கடைசி வரைக்கும் எங்க ஆத்துக்கு வாங்கோ அப்படின்னாலே ஆத்துக்கு சாப்பிட வரைக்கும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடமா இருந்தா அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீராட வாங்கோ அப்படின்னா நீராடி கிருஷ்ணானுபவம் பண்ண வாருங்கள்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா அழகா ஒரு அர்த்தம் சொல்ற, நீராட்டம்னாலே கிருஷ்ணானுபவம் தான். ஆண்டாலே குறிப்பா சொல்லியிருக்கேன். இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய் உக்கவும் பட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய்னு நப்பினை பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணனை கொண்டு எங்களை நீராட்டு அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ண அனுபவத்தை தான் இவர் கேட்கிறார். அதை தான் நீராட்டம் அப்படிங்கிறாராம். அது தமிழ்ல அப்படி சொல்ற வழக்கம் உண்டு அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கார். இன்னொன்னு எம்பெருமானே ஒரு குளம் மாதிரி இருக்கிறபடினால அந்த கிருஷ்ணானுபவங்கிறது அந்த குளத்துல குளிக்கிறது ஆயிடுது. யாபோஹிதா விஷய போகமரீச்சாபிஹி விஸ்ராந்தி மத்திய லபதே விபுதைகநாத கம்பீர பூர்ண மதுரம் மமதீர்பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதம் அனுப்பிரவிஷ்டாங்கிற தேவநாயக பஞ்சாசத்துல தாங்க தேசியன் அழகா சாதிக்கிறார். எம்பெருமானுடைய திருவேணி இருக்கும் இல்லையோ அதுவே ஒரு குளம் மாதிரி இருக்கு. எம்பெருமானே ஒரு குளம். அந்த காலத்துல யாத்திரையா நடந்து போறவாள்லாம் இப்ப மாதிரி யானங்கள்லாம் கிடையாது. நன்னா நடந்து போறவாள்லாம் வெயில்ல களைச்சு போய் இப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு குளம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த குளத்துல தீர்த்தா மாறுறதுதான் ஆனந்தமா இருக்கும். ஏடா காத்தால இருந்து நடந்து 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 வெளியூருக்கு போறவா காத்தால இருந்து 1 மணி காலம் 2 மணி காலம் 3 மணி காலம் ரொம்ப வெயில்ல நடந்து களைப்போடு இருக்கும்போது அந்த பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு பெரிய குளம் ஒண்ணு ஜில்லுன்னு ஜலத்தோட இருந்ததுன்னா
அதுல போய் நீராடுறவனுக்கு எத்தனை ஆனந்தம் இருக்குமோ அத்தனை ஆனந்தம் இங்க சம்சாரத்துல தாபத்துல இருக்கிறவனுக்கு எம்பெருமானை சேவிக்கும் போது கிடைக்கும். விஸ்ராந்தி மத்திய லபதே விபுதை கநாதா. என்ன கேட்டா, இவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான், ஏகப்பட்ட தாபத்துக்கு நடுவில் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அதோ பார்த்தா அந்த இடத்துல சந்தோஷம் இருக்குமோ இந்த இடத்துல சந்தோஷம் இருக்குமோ அப்படின்னு தெரியுது பார்த்தா. ஆனா உண்மையில பார்த்தா கடைசியில் அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. எப்படியானால் இந்த வழிபோக்கன் யாத்திரையா போறவர் இப்போ இப்படி இப்படி போயிட்டு போது கொடியில் எங்கேயோ ஜலம் இருக்கா மாதிரி தெரியுமா அந்த பாதையில. அங்க ஜலம் இருக்கா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அது காணல் நீர், அது மரீச்சிக்காது, அது ஜலம் மாதிரி தெரியுமே தவிர ஜலம் இல்லை, மண்ணு தான் அது. தூரத்துலேருந்து பார்த்தா ஜலம் தெரியும், அதுக்கு காணல் நீர்னு பெயர். இந்த மாதிரி பல காணல் நீர்களை பார்த்து 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 சலிச்சு போனவனுக்கு அப்படியே திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஒரு பெரிய குளமே ஒன்று இருந்தது. எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், பக்கத்துல பார்த்தா பெரிய குளம் இருந்ததுன்னா எப்படி சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல எதையோ பார்த்து பார்த்து இங்க சந்தோஷம் அங்க சந்தோஷம் அங்க சந்தோஷம் பார்த்து கடைசியில எல்லாம் காணல் நீர், ஒண்ணும் இல்லை. நாம நினைச்சிருந்ததோட சரி. அப்படி இருக்கும்போது நம்ம பக்கத்திலேயே பெருமாள் வந்து திருவேந்திபுரத்துல தேவநாதன் வந்து எழுதிருக்கார் அப்படின்னா விஸ்ராந்தி மத்திய லபதே. அது தவிர வேற என்ன வேணும்? கிரீஷ்மே தடாகமிவ சீதம் அனுப்பிரவிஷ்டா. வெயில் காலத்துல குளிர்ந்த தடாகம் மாதிரி வாசத்தடம் போல் வருவானே. ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல சொல்றோம் எம்பெருமானே ஒரு குளம் அப்படிங்கிற. தேசிகனும் பல இடத்துல சாதிச்சிருக்க. நாபி பத்மஸ்புரண சுபகா நவ்ய நீலோத்பலாபாம் கிரீடா சைலம் கமபி கருணே விண்வதி வெங்கடாட்சியம். தயாசரித்திர சொல்ற திருமலை அப்படிங்கிற ஒரு மலையில ஒரு குளம் இருக்கான். எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தான் குளம். மலையில தானே குளம், சுனைகள்லாம் நிறையா இருக்கும். இவரே ஒரு சுனையா இருக்காராம். நாபி அது அந்த சுனையில தாமரப்பூ இருக்கான். என்ன கேட்டா நாபி பத்மம் இருக்கு, திருநாபியே பத்மம். அங்க ஒரு திருக்கண்கள்லாம் கருணைதல் பூ மாதிரி இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு சைலத்துல ஒரு மலையில ஒரு சுனை இருக்கு பாருங்கிறார். கிரீடா சைலம் கமபி கருணே பிண்வதி வெங்கடாட்சியம் சீதா நித்யம் பிரசதனவதி ஸ்ரத்ததானாவகாஹ்யா. சீதா நித்தியம் ரொம்ப குளிர்ந்ததா இருக்கும். இந்த எப்பவுமே குளிர்ந்ததா இருக்கு. மலையில இருக்கிற சுனையில எப்பவும் குளிர்ந்ததா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு குளம் எம்பெருமான். அவனுடைய அனுபவம் தான் நீராட்டம். அதைத்தான் ஆண்டாள் சொல்ற. அதுதான் உண்மை, அதுதான் பின்னாடி எல்லாம் வரப்போகுது. எல்லாத்துக்கும் இந்த உட்பொருள் ஏதாவது இருந்தும் அந்த நீராட்டத்துக்கு வரவெல்லாம் வாங்குவோம். நீராட பொதுவீர் பொதுவினோ நேரிழையீர் அத்தியமான ஆபரணங்கள்லாம் அணிந்து கொண்டு இருப்பவர்களே வாங்குவோன்னு கூப்பிடுறேன். நல்ல ஆபரணங்கள்லாம் கிருஷ்ணன் நினைச்சுன்னு போட்டு இருக்கலாம் அவனுக்காக. யார் அப்படின்னா சீர்மழுக்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமி குழந்தைகளை கூப்பிடுற சிறுமிகள். ஊரே விசேஷம் ஆய்ப்பாடி. அதுலேயும் சீர்மழுக்கும் ஆய்ப்பாடி, ஸ்ரீ ஆய்ப்பாடி, திரு ஆய்ப்பாடி. என்ன ஸ்ரீ இருக்கு அப்படின்னா கண்ணன் அவதாரம் பண்ண உடனே அந்த ஐஸ்வர்யம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப கண்ணனுடைய பெயரை சொல்லி சொல்லி அதை கேட்டு கேட்டே மாடெல்லாம் பால் கறக்கு. கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு பால் கறக்குது. அப்போ கண் காலடி எடுத்து வச்சதுலேருந்து கோவர்தனம் இல்ல இந்த பிருந்தாவனம் ஆச்சரியமா வளர்ந்து போச்சுங்கிறார். பிருந்தாவனம் சகி புவோ விதனோதி கீர்த்தின் அப்படிங்கிறார். லோகத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்கான். தேவகி சுத பதாம்புஜ லப்த லக்ஷ்மி இவருடைய திருவடி தாமரை பட்டபடினாலுங்கிற அப்படிப்பட்ட ஒரு திரு ஆய்ப்பாடி. கண்ணன் திருவடி பட்டு சீர்மல்கும் ஆய்ப்பாடி. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படி கேட்டாங்கன்னா கண்ணனே இருக்கிற அப்படின்னால ஐஸ்வர்யம் இருக்கா ஆய்ப்பாடியில அப்படின்னு கேட்டா ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கட்டும், ஐஸ்வர்யத்துக்கு நாயகனான கண்ணனே இருக்கான். உபய விபூதி நாயகன். இந்த பூலோகம் மொத்தமும் இந்த பிரபஞ்சம் மொத்தமும் மேலே சீவிகின்ற லோகம் மொத்தம் யாருக்கும் சொந்தம் அவன் இங்க இருக்கான் அப்படின்னா வேற அதனால கண்ணன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சீர் அப்படின்னா கல்யாண குணங்கள். கண்ணனுடைய கல்யாண குணங்கள்லாம் மல்கி இருக்கக்கூடிய இடமா. சீவைகுண்டத்தை காட்டிலும் இங்கேதான் கல்யாண குணங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா அவனுடைய காருண்யம் இங்கேதான் இருக்கு.
ஸ்ரீவைகுண்டத்துல காருண்யத்துக்கு பெரிய அவகாசம் கிடையாது. அவனுடைய சௌலபியம் இங்கதான் இருக்கு. கண்ணன் போய் வெண்ணெய் திருடினாங்கிற லீலை இங்கதான் இருக்கு. ஒவ்வொரு ராத்திரி போய் வெண்ணெய் திருடி மாட்டேன்ட்டு நான் இனிமே மாட்டேன் நான் சாப்பிடலையேன்னு சொன்ன லீலை இங்கதான் இருக்கு. அம்மா கிட்ட போய் கும்பிட்டு போட்டு அம்மா இனிமே செய்ய மாட்டேமான்னு அழுத லீலை இங்கதான் இருக்கு. ஒரு சௌலபியம், ஒரு சௌசீல்யம் மொத்தமும் இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல கூட கிடையாதாம். அதனால சீர்மல்கும் ஆய்ப்பாடி, அந்த ஆய்ப்பாடியில வந்தக்கூடிய செல்வச் சிறுமியர்கள், அந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள்லாம் கண்ணனோட கூடி இருக்கிறபடினால செல்வச் சிறுமியர்கள். கண்ணனுக்கு சமான வயசா இருக்கலாம். எல்லாரும் 10 வயசுக்குள்ள இருக்கு மொத்தமும். கிருஷ்ணனோட கூட சமான வயசுல கிருஷ்ணனை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற வயசுல இருக்கு. ரொம்ப வயசானாலும் கஷ்டம், ஒண்ணுமே தெரியாம சின்ன வயசானாலும் கஷ்டம். கிருஷ்ணனுக்கு ஏற்ற வயசு. துல்லியசீல வயோவிருத்தாங்கிற ராமாயணத்தில் துல்லியமான வயசுங்கிற யாருக்கு? பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். சொல்றவர் யாருன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பெருமாளை கிருஷ்ணந்தையில பார்த்தார். அதுக்கப்புறம் பிராட்டியை அசோகோணத்துல பாக்குறார். 2 பேரையும் சேர்த்து பார்க்கல, தனித்தனியா பார்க்கறார். அப்ப சொல்ற துல்லியசீல வயசு, 2 பேருக்கும் துல்லியமான வயசு இருக்கே, ஒத்த வயசு இருக்கே அப்படிங்கிற. ஒத்த வயசுனா ஒரே வயசுன்னு அர்த்தம் இல்லை. இவருக்கு என்ன வயசோ அது வயசே அவருக்குன்னு அர்த்தம் இல்லை. இவருக்கு ஏற்ற வயசு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு ஏற்ற ஒரு பருவத்தில் இருக்கிற அப்படின்னால செல்வச் சிறுமியர்கள்ங்கிறார். அந்த குழந்தைகளை கூட்டுண்டு அவளையும் கூட்டுண்டு நோன்பு இருக்கார். இந்த நோன்பு யாருக்காக, உத்தேசியம் யாரு அப்படின்னு கேட்டான்னா கண்ணன். கண்ணன் சொல்லாமல் நாராயணன் சொல்றதுக்கு முன்னாடி நாராயணன் யார் அப்படின்னா கூர்வேல் கொடுந்துவிழன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் அப்படின்னு சொல்றான். அதாவது ஒருத்தரை பத்தி இப்போ சொல்லணும் அப்படின்னா அடையாளங்கள் மொத்தமும் சொல்லணும். நான் அவருடைய அப்பா பெயர் சொல்லணும், அவருடைய அம்மா பெயர் சொல்லணும், அப்புறம் அவர் எப்படி இருப்பார், அந்த சரீரம் எப்படி இருக்கும், அதுல என்ன அடையாளம், அவருடைய பெயர் என்ன, மொத்தமும் சொல்லணும் இல்லையோ? அது மொத்தமும் இருக்கு. இதெல்லாம் மொத்தமும் சொன்னாதானே ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அந்த மாதிரி இப்போ இந்த நோன்புக்கு நாயகன் யார் அப்படின்னா அழகா ஐடென்டிஃபிகேஷன் பண்றா இந்த கால ரீதியில. கூர்வேல் கொழுந்துவிழன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு நந்தகோபன் தான் அப்பாவுடைய திருநாமத்தை சொல்லி, ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு அம்மா பெயரை சொல்லி, கண்ணனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கருப்பா இருப்பான், மேகம் போல இருப்பான், சிவந்த கண்ணோட இருப்பான், சூரிய சந்திரன் போல முகமுடையவன் அப்படின்னு அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லி பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நாராயணன் அப்படின்னு. இத்தனையும் தானே காட்டில் எழுதுறோம் நம்ம. அது மொத்தம் இந்த பாசுரத்தில் எழுதிட்டேன். அது எழுதும்போது ரொம்ப ரசமா எழுதுற. கூர்வேல் கொடுந்துவிழன் நந்தகோபன் குமரன் சொல்லும்போது நந்தகோபனுடைய குமரன், நந்தகோபனுக்கு சின்ன குழந்தையா இருக்கானா கண்ணன். இப்படிப்பட்ட நந்தகோபன்னா கையில வேல் வச்சுட்டு கொடுந்தொழிலன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அந்த வேளால குத்திடுவான் போல இருக்கு. கூர்மையான வேல் கொடுந்தொழிலன். ஏன் நந்தகோபன் இப்படி இருக்காருன்னா கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போடுதுன்னு பார்த்துட்டு இருக்கான். வியாக்கியானத்துல அழகா சொல்றா, பசும்புல் சாவ விதியாதவர் ஆயிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சு. நந்தகோபன் ரொம்ப சாதுபாவம். இப்போ கண்ணாபண்ணா எல்லாரையும் குத்த மாட்டேன், கிழிக்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. ஆனா கண்ணன் பிறந்த வேலையிலேருந்து எத்தனையோ ஆபத்தெல்லாம் வர்றது அப்படின்னால அதை எடுத்துட்டு இப்படியே வச்சுருக்கேன். எங்கேயாவது ஆபத்து வருமா, திடீர்னு அடிக்கிற காத்து கூட ஆபத்தா அடிக்குது. திருநாவரத்தன் அசுவன் காத்தா வந்து தூக்கிட்டு போயிட்டான் குழந்தைய. இப்படி பால் கொடுக்குறேன்னு ஒருத்தி வந்தா, வண்டியில குழந்தைய கட்டி வச்சோம்னா தூளியில கட்டி வச்சா அந்த வண்டியே மேல வந்து இதை பார்க்கும். எத்தனை ஆபத்து வருது. எங்கேயுமே குழந்தைய வைக்க முடியும். இதை பார்த்து நந்தகோபன் வேலை கையில வச்சுட்டு யாராவது கிட்ட வந்தா தெரியுங்க பார்த்துட்டு இருக்க. ஆனா நந்தகோபன் யாரு சம்பாரம் பண்ணாருன்னா அப்படி ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்க கூர்வேல் கூட அப்படி ஒரு கைங்கரி மணி இருக்கார் அவர். அப்படிப்பட்ட நந்தகோபனுக்கு குமரனா, நந்தகோபன் சொல்றதை கேட்டு இருக்கிற பிள்ளை கண்ணன். அம்மா யாருன்னா ஏறார்ந்த கண்ணி யசோதை. கண்ணிலேயே அழகு உடையவள். கண்ணுக்கு மையிட்டு அழகு வரணுங்கிறது இல்லையா அவருக்கு. அந்த ஏர் தானா வந்து அழகு தானா வந்து எப்படின்னா கண்ணனை பார்த்து பார்த்து பார்த்தே அந்த கண்ணில் அழகு வந்துட்டான். யாரை பார்க்கிறோமோ அவளே அப்படியே கண்ணில் தெரிவா. அப்படியே உபழுத்தம் அதுதான் சொல்றது. நம்ம யாரை பார்க்கிறோமோ அவ கண்ணில் தெரியவா. இவ கண்ணனையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப
அப்போ கண்ணிலேயே கண்ணன் குடி வந்துட்டான். அப்போ கண்ணுக்கு எதுக்கு மை இட்டுக்கணும்? அதான் கண்ணனே இருக்காங்க. யசோதை கண்ணுக்கு மை இட்டுக்கிறதே நிறுத்திட்டாலாம். கண்ணனை பார்த்து பார்த்து கண்ணன் கருப்பா இருக்கிறபடினால இவ கண்ணு தானா கருப்பா இருக்கு, மையிட்டா மாதிரி ஆயிடுச்சு. கண்ணனே உள்ள குடி வந்து அப்படின்னால மையிட்டா மாதிரி ஆயிடுச்சான். அதனால ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அப்படிப்பட்ட ஒரு யசோதை அவளுடைய பையன் வேடிக்கையா நந்தகோபன் சொல்லச்சா நந்தகோபன் குமரன் அப்படின்னா யசோதை பற்றி சொல்லச்சா யசோதையினுடைய இளம் சிங்கம் கண்ணன் தான். ஆனா யசோதைக்கு பயப்படவே மாட்டான். யசோதை எத்தனையோ கரெக்டானும் பாக்குறாரு, நடக்கவே நடக்காது கண்ணன் கிட்ட, பயமே கிடையாது. அந்த உறப்பான யசோதை ஆனாட விட்டு இருக்கும் வஞ்சக பேச்சு பாலுண்ட மகிமையிலே கூரை தாராய் அப்படிங்கிறார் ஆண்டாளே. அஞ்ச உறப்பான யசோதை அவனை சொல்றதுக்கு யசோதைக்கே பயமா. இவனை பயமுறுத்தும்படி சொல்ல முடியாதான் அவனால. கண்ணனை மிரட்டணும், இன்னைக்கு பயமுறுத்தி பரவாயில்ல வெளியில போய் நீ வெண்ண சாட்டியானா நாளையிலேருந்து ஒன்று என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பயமுறுத்தணும். ஆனா கண்ணனை பார்த்த உடனே மொத்தம் மறந்து போயிடும். கண்ணா எங்கடா வெளியிலையா போன அப்படின்னு, என்ன நம்ம நாட்டிலேயே இருக்கேன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சு. சரி ஒரு தடவை என்ன பண்ணாலாம் யசோதை கண்ணனை நேர பார்த்தா தானே நமக்கு மாறி போயிடுது. நீ கண்ணனை நேர பார்க்க வேண்டாம், வேற அந்த பக்கமா பார்த்தாலும் கண்ணனை மிரட்டலாம் அப்படின்னு கண்ணன் வரும்போது எங்கடா போன அப்படின்னு ஆரம்பிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு 5 நிமிஷம் கண்ணா அப்படியே கேட்டுன்னு இருந்தான். எல்லாம் முடிஞ்ச உடனே யசோதை திரும்பினான். இப்போ கண்ணன் கேட்டான், அம்மா இப்போ நான் நீ யாரையோ மிரட்டின்னு இருந்தே, யாரை மிரட்டின்னு இருந்தேன்னு கேட்டாங்க. தன்னை மிரட்டுறதாவே அவன் நினைக்கவே இல்லை. இப்படி எதுவுமே நடக்கும். இவர்கள் போய் ஆயர்குல பெண்கள்லாம் போய் முறையிடுவார்கள் யசோதை கிட்ட. யசோதையும் என்கிட்ட வந்து முறையிட்டு பயன் இல்லை, அவனை என்னால சொல்ல முடியலன்னு சொல்லிட்டேன். அவனை பார்த்தா எனக்கு கோபம் வர மாட்டேங்குது, அவனை கண்டிக்க முடியலை அப்படின்னா அப்போ ஒருத்தி சொன்னா, ஏன் உன் குழந்தை தானே, நீ தானே கண்டிக்கணும், கண்டிக்க முடியல என்ன, உன் குழந்தை தானே அப்படின்னா ஆமான்னு என் குழந்தை தான், நீ சொல்ல வேண்டாமா, சொல்ல முடியலையே அப்படின்னா ஏன் உன் பால் சாட்டு வளர்ந்தது தானே, நீ தான் சொல்லணும் அப்படின்னா அப்ப யசோதை சொன்னால் இது என் பால் சாட்டு மாத்திரம் வளர்ந்தா பரவாயில்ல, ஒரு அவுன்ஸு பேய்ப்பாலும் சாட்டு வளர்ந்தது, தாய்ப்பால் மாத்திரம் இல்லை பேய்ப்பாலும் ஒரு அவுன்ஸு சாட்டு வளர்ந்துருக்கு, அதான் இப்படி பால் கொடுத்துருதுன்னா வஞ்சக பேச்சு பாலுண்ட மஜ்வையிலே கூரைதாராய் அப்படிங்கலாம். அந்த ரீதியில யசோதைக்கு இளஞ்சிங்கம் ஏதோ கட்டுப்பட்டுட்டானே தவிர படாதபாடு ஒருத்தரவன். அப்புறம் கண்ணன் எப்படி இருப்பான்னா கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், வேகம் போல ஒரு திருமேனி, அதுல தாமரப்பூ போல ஒரு திருக்கண்கள், கதிர்மதியம் போல் முகத்தான், சூரிய சந்திரன் மாதிரி முகம், சூரியனை போல பிரகாசம், சந்திரனை போல குளிர்ச்சி, ரெண்டும் இருக்கா முகத்துல. சூரியனை போல பிரகாசம் இருந்தா வெப்பம் இருக்கும், சந்திரனை போல குளிர்ச்சி இருந்தால் பிரகாசம் இருக்காது. ஆனா ரெண்டும் சேர்ந்து இருக்கு இங்க. ஒரு வியாக்கியானம் என்னன்னு கேட்டானா துஷ்டர்கள் விஷயத்துல சூரியன் போல வெப்பம் இருக்கும், பக்தர்கள் விஷயத்துல சந்திரன் போல குளிர்ச்சி இருக்கும் அப்படின்னு. இன்னொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னு கேட்டானா சூரிய சந்திரா மாதிரியே இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். சூரியன் இப்ப பிரகாசத்தை எடுத்துக்கணும், சந்திரன் கிட்ட இருந்து குளிர்ச்சி எடுத்துக்கணும், ரெண்டும் இருக்கு. சந்திரன் நல்ல பிரகாசம் இருக்கு, நல்ல குளிர்ச்சி. அப்படி நாம இன்னைக்கு பார்த்து இல்லையே எங்கேயுமே. நல்ல பிரகாசம் வேணும் அப்படின்னு 1000 வாட் லைட்டை போட்டோம்னா வெப்பம் தான் அதிகமாக, குளிர்ச்சி இருக்காது. இல்லை குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு 0 வாட்ஸ் போட்டா அப்போ பிரகாசம் இருக்காது. நல்ல பிரகாசம் இருக்கணும் தீபட்டி நல்லா ஏற்றி வச்சோம்னா அப்போ ஒரே சூடாக தான் இருக்கும். அப்படிதானே பார்த்துருக்கோம். ஆனா இங்க நல்ல பிரகாசமும் இருக்கு, நல்ல குளிர்ச்சியும் இருக்கு. எப்படின்னா கண்ணன் கிட்ட இருக்கு, பகவான் கிட்ட இருக்கும். அவிர்த கடனா சாமர்த்தியங்கிற மாதிரி பகவான் கிட்ட அது இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஆழ்வார்கள் இப்படி அழகா சொல்லுவான். அழகா சொல்ற நம்ம ஆழ்வாரே சொல்ற, இருள்விரி ஜோதி பெருமான் உரையும் எரிகடனே. பெருமாளுடைய திருமேனி இருந்த மாமேனி, இருள் பேல ஒரு மாமேனி. இப்போ கடலை பற்றி சொல்லும்போது இருள் விரி சோதி பெருமான் அப்படிங்கிற பகவான் சயன திருக்கோணத்துல பார்க்கடல் இருக்க
கருத்த திருக்கோலத்துல படுத்துட்டு இருக்காரா, அப்ப இருட்டு மாதிரி இருக்காரா, அப்போ ஒரு வெளிச்சமா இருக்காராம், சின்ன பிரகாசமா இருக்கார். இருட்டே ஒரு சோதியாக வந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிறார். இருள் விரி சோதி பெருமாள் உரையும் எரிகளே, இருட்டே ஒரு பிரகாசமா வந்த மாதிரி இருக்காரு. இருட்டு எப்படி பிரகாசமா வரும்? இருட்டு பிரகாசமா வர முடியாதே அப்படின்னா பெருமாள் அப்படி இருக்காருங்கிறவர். இதெல்லாம் அபூத உபமா அப்படின்னு இல்லாத விஷயத்தை உபமானமாக்குறது. கதிர்மதியம் போல், அதாவது சூரிய சந்திரன் சேர்த்து இருக்க மாதிரி முகத்தான். அப்படிப்பட்ட நாராயணன் அவன் நமக்கே படை தருவான். நாராயணனே நமக்கே படை தருவான். நாராயணன் நமக்கு படை தருவான். பறைனா என்னங்கிறதும் பின்னாடி வரப்போகுது. இந்த நீராட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் பறை அப்படிங்கிறதும் விசேஷமான அர்த்தம் இருக்கு, பின்னாடி வரப்போகுது. நாராயணன் நமக்கு பறை கொடுப்பான்னு சொன்னா போறாதா, நாராயணனே நமக்கே பறை கொடுப்பான் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா சொல்றோம். வேற எங்கேயும் போக வேண்டாம், நாராயணனே நமக்கே அப்படின்னு கேட்டா, நான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னா ஒன்றும் செய்யாத உனக்கே அப்படிங்கிறது. செய்யவாளுக்கு பலன் கொடுக்குறானோ இல்லையோ, ஒன்றும் செய்யாத உனக்கு கட்டாயம் பலன் கொடுத்தான். அகிஞ்சரனுக்கு கட்டாயம் பலன் கொடுத்தான். அவன் தான் சரணாகதி பண்றதுக்கு அதிகாரி. உபாயாந்தர நிஷ்டன், வேற ஏதாவது உபாயாந்தரம் பண்ணோம்னு அதுக்கேற்ற பலனை வாங்கிட்டு போகலாம். ஆனா நாராயணனே வந்து பலன் கொடுக்குறான் அப்படின்னா சர்வதன்மான் அபிஷேக்கிய மாமேகம் சரணம் வருது அகந்த்வான்னு சொன்னவன். எந்த உபாயமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நீ என்னை சரணாகதி பண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால அந்த நாராயணனே நமக்கே ஒரு கைமுதலும் இல்லாமல் ஒரு உபாயமும் இல்லாமல் அகிஞ்சனாக அவன் திருவடியே நம்பி இருக்கும் நமக்கே பலன் தருவான் கட்டாயம். அதனால பாடுவோர் புகழப்படுது. அதான் அந்த நாராயணனை குறிச்சு இந்த நோன்பு அப்படின்னு அர்த்தம். நாராயணன் எம்பெருமானுடைய திருநாமத்தை அழகா சொல்லியிருக்க. அதாவது ஒருத்தரை அடையாளம் காட்டும் போது அவனுடைய உண்மையான பெயர் முதல்ல சொல்லணும். அப்புறம் ஆத்துல கூப்பிடுற பெயர், அங்க கூப்பிடுற பெயர், இங்க கூப்பிடுற பெயர், அதெல்லாம் இருக்கட்டும். காட்டில் எழுதும்போது என்ன கேட்டா, அம்மா கூப்பிடுற பெயரையோ இல்ல பக்கத்துல நண்பர்கள்லாம் கூப்பிடுற பெயரையோ இல்ல இன்னும் வாங்கியிருக்கிற பட்ட பெயரையோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவனுடைய ஒரிஜினல் எதுவோ இதுன்னு சொல்லணும். அது மாதிரி இந்த பாசுரத்துல என்ன கேட்டா, பகவானுடைய திவ்ய நாமம் என்னன்னா நாராயணன் அப்படிங்கிறதுனாலே அவனுக்கு நல்ல ஒரு அடையாளம், நல்ல ஒரு நாமம். நாமம் 1000 ஏத்தனின்ற நாராயணான். 1000 சகஸ்ரநாமம், 1000 நாமம் உடையவன் யார் அப்படின்னு கேட்டா நாராயணன்கிற. நாராயணனுக்கு யாருக்கு சகஸ்ரநாமம் இருக்குன்னா நாராயணனுக்கு சகஸ்ரநாமம் இருக்கு. நாராயணங்கிற ஒரு நாமம் இல்லையா சகஸ்ரநாமத்துல, அதுவும் ஒரு நாமம் தான். ஆனா நாராயணன் என்றே லோகத்துல பிரசித்தமாக அறியப்படுவனுக்கு சகஸ்ரநாமம் இருக்குன்னு. அது மாதிரி பல அர்த்தம் இந்த நாராயணங்கிறதுக்கு பின்னாடி வரப்போகுது. இதுவும் நாற்ற துழாய்மொழி நாராயணன் அப்படிங்கிறது வரப்போகுது. அந்த நாராயணனே நமக்கே படைவிடுவான். அவன் நமக்கு கட்டாயம் படை கொடுப்பான், அனுகிரகம் பண்ணுவான், கைங்கரியங்களை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம் வரப்போகுது. பாரோர் புகழப்படும் இந்த லோகத்துல எல்லாரும் புகழும்படியாக நாம் படிந்து இந்த மார்கழி மாச நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறதாக இந்த பாட்டுல எடுத்து சொல்றார். மார்கழி திங்கள் மதிரைந்த நன்னாளால் அப்படிங்கிறது நல்ல ஒரு காலம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது. பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு நம்ம வாழ்நாளில் என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் வாழ்நாளில் உண்மையிலேயே நல்ல நாள். எல்லா நாளும் காலம் ஏன்னா மார்கழி தீர்த்தம் ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. மார்கழி மாசம்னாலே சத்துவோத்தரமான காலம், சத்துவகுணம் அதிகமா இருக்கக்கூடிய காலம். சத்துவகுணம் அதிகமா இருந்தால் ஞானம் வரும். அப்போ அந்த காலத்திலையும் சத்துவமான காலமா இருக்கணும். அதை செய்யறவருக்கும் சத்துவகுணம் அதிகமா இருக்கணும். எல்லாம் இருந்தால் சாத்விகமான காரியம் நடக்கும். அப்போ ஞானம் வரும். சத்வாது சஞ்சாயதே ஞானம்ங்கிற சத்துவம் ரஜஸ் தமஸ்னு 3 குணங்கள். அதுல சத்துவகுணம் ஞானத்தை கொடுக்கும். சத்துவகுணம் வரத்துக்கு காரணம் சத்துவ காலம் இருக்கணும். பல காரணம் வேணும். சாத்விகமான ஆகாரம் இருக்கணும், சத்துவகுணம் இருக்கிற ஆகாரம் பண்ணணும், சத்துவகுணம் இருக்கிற சாத்விகாலோட பழகணும். எல்லாம் கூடி வரணும். கூடி வந்தால் அவனுக்கு சத்துவகுணம் அதிகமாகி அதனால ஞானம் வரும். இப்படிதான் பகவத்கீதையெல்லாம் அழகா இருக்கு. இதுல மார்கழி மாசம் அப்படிங்கிறது பிராம முகூர்த்தம் போல இருக்கிற அப்படின்னால, பிம்மால வேலை போல இருக்கிற அப்படின்னால இதுக்கு சத்துவகுணம் நிறைய உண்டாம். அதனால ஞானம் வரக்கூடிய ஒரு மாசம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல நாள்ல ஞானம் வரக்கூடிய சமயத்துல வியாசரே கூட 18 புராணம் பண்ண வியாசர்
சத்துவ காலத்துல சாத்விகமான ஒரு காலத்துல சாத்விகமான ஒரு மனசோட சாத்விகமா இருக்கிறவாளுக்கு பண்ண புராணங்கள் தான் சாத்விக புராணங்கள். அது புராணம். இல்ல ராஜசமான காலத்துல ராஜசமான மனசோட கூட ராஜச பிரகிருதிகளுக்கு அருள் செய்த புராணங்கள் தான் ராஜச புராணங்கள். அது மாதிரி தாமசர்களுக்காக தமசு பிடிச்சவாளுக்காக தாமச காலத்துல பண்ணதுதான் தாமச புராணங்கள். அந்தந்த காலத்துல அந்தந்த புத்தியோடு கூட அவாவாளுக்காக வியாசர் அந்தந்த புராணங்களை பண்ண. அதுல சாத்விக புராணங்கள் எடுத்துக்கணும் 6, மற்றது 12 விட்டுடணும் அப்படின்னு யார் சொன்னாள் அப்படின்னா புராணமே தான் சொல்லுது இந்த விஷயத்த. இது வேற யாரும் சொல்லல. இந்த விஷயத்த புராணமே எடுத்து சொல்றது. வியாசர் எப்படி புராணங்களை எல்லாம் பண்ணார், யாருக்காக பண்ணார், எந்த காலத்துல பண்ணார், எல்லா புராணமே எடுத்து சொல்லி சாத்விக புராணம் பிரிச்சு 6 கொடுத்து இந்த படிக்கணும்னு புராணமே சொல்லிடுது. அதனால இது தேசியன் எடுத்து காமிச்சிருக்காரு இப்படி புராணமே சொல்லிட்டு இருந்தாரு. அதனால இதை சொன்னா தேசப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும்போது வியாசரே சாத்விக காலத்தை பண்ண சாத்விக புராணங்கள் தான் நல்ல ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னா நமக்கு என்ன? அதனால சாத்விகமான ஒரு காலம் வேணும். பாகவதாலா இருக்கிறவாளுக்கு பகவத் ஞானம் வரணும்னா அதுக்கு சாத்விகமான ஒரு காலம் தேவையா இருக்கு. அதை காண்பிக்கிறது இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். அப்படின்னா புத்தின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஞானம் வந்த நல்ல நாள் அப்படின்னு அர்த்தம். பகவானை பத்தி இன்னைக்கு ஞானம் வந்ததோ அன்னைக்குதான் நல்ல நாள். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேங்க அழுவா. அன்றி பழைய கதை ஒண்ணு கேட்டானா அன்னைக்கு நான் பிறக்கலையேங்கிற. என்னைக்கு பிறந்தீர் அப்படின்னா இன்னைக்கு பகவத் ஞானம் வந்து அன்னைக்கு தான் பிறந்தேன், அதுக்கு முன்னாடி நான் இல்லது. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். அப்புறம் பிறந்துட்டேன். இப்போ மறந்திலேன், மறக்கல. நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே. பெருமாள் நின்ற இடம், இருந்த இடம், கிடந்த இடம் எல்லாம் என் நெஞ்சுக்குள்ளே. வெளியில இருக்கார் நினைச்சுட்டு உள்ள இருக்கார் அப்படிங்கிறார். அப்போ அன்று நான் பிறந்திலேங்கிறார். முன்னாடி எனக்கு பிறப்பு இல்லைங்கிறார். அதனால நமக்கு பிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். அது நீராட போதுவீனோ அப்படிங்கிறது சரணாகதி பண்றதுக்கு இச்சை மாத்திரம் இருந்தா போதும், வேற ஒன்றும் தனியா தேவை கிடையாது. யார் யார் சரணாகதி பண்ணுவோம் எல்லாரும் வாங்கோ, ஏன்னா சர்வலோக சரண்யாய அப்படின்னு விபீஷணன் சொல்றார். விபீஷணன் சரணாகதி பண்றார். என்ன ஒரு அசுரன் சரணாகதி பண்ணலாமா? என்ன ராவணன் தம்பி சரணாகதி பண்ணலாமா? ராவணன் சீதாதேவியை பிரிச்சு பெருமாள் கிட்ட அபசாரப்பட்டிருக்கான், அவன் ராஜ்யத்திலேருந்து ஒருத்தன் சரணாகதி பண்ணலாமா? இல்ல அவனுடைய தம்பியுமே சொல்லிட்டு ஒருத்தன் சரணாகதி பண்ணலாமா? இல்ல திடீர்னு ஒருத்தன் சரணாகதி பண்ணலாமா? இல்ல யுத்த காலத்துல ஒருத்தன் சரணாகதி பண்ணலாமா? அப்படியே மொத்தத்துக்கும் ஒரு பதில சொல்லியிருக்கான், சர்வலோக சரண்யாயன். இது மாத்திரம் இல்ல, இதுல விட்டு போனது என்னன்னு இருக்கோ, என்ன தோஷம் இருந்தாலும் சரி எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணலாம், அவன் சரண்யன். அதனால சரணாகதி பண்ணணுங்கிற எண்ணம் தான் வேணும். வேற எதுவுமே வேற எந்த குவாலிபிகேஷனும் தேவையில்லைன்னா அதான் நீராட போதுவீனோ நேரிடையில் சீர்வர்க்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுவீர்கள். எல்லா இடத்துல இருக்கக்கூடியவர்கள் சீர்வர்க்கும் ஆய்ப்பாடி செல்வ பகவத் சம்பந்தம் தான் செல்வம். பகவானை பற்றி ஞானம் இருந்தால் அதே ஒரு கோடி ரூபாய்க்கு சமானம். இந்த ஞானம் இல்லை அப்படின்னா கோடி ரூபாய் இழந்ததுக்கு சமானம். விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா. விபத் விஷ்ணோஹோ விஸ்மரணம் சம்பத் நாராயண ஸ்மிருதி. பகவானை நினைச்சோன்னா அதுதான் பெரிய ஐஸ்வர்யம். எத்தனையோ ஐஸ்வர்யத்தில் திளைச்சு போய் பகவானை மறந்துட்டோம்னா அதுதான் பெரிய ஆபத்து. மறந்துட்டோம்னா பெரிய ஆகும். ஏன்னா ஒரு க்ஷண காலத்துல ஓட்டாண்டி ஆயிடுவோம். ஆனா இது எப்படி இல்லை, பகவான் காப்பாற்றுவான் இன்னைக்கும். அதனால சீர்வல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுவீர்கள், அந்த செல்வம், அந்த ஐஸ்வர்யம், பகவத் ஞானம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறவாள் சொல்றது சிறுவீர்கள் அப்படின்னு. பகவானை சரணாகதி பண்ணச்ச பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடாதாம், சிறியவன் இருக்கான். நான் பெரியவன் என்னதானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்ப சரணாகதி பண்றதுக்கு யோகியதை இல்லை. அடியேன் சிறிய ஞானத்தன்கிறார். இல்ல ந தர்மனிஷ்டோஸ்தி ந ஆத்மவேதி ந பக்திமான் தத் சரணாரவிந்தே.
எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறார். இப்படி சொல்லிட்டு தான் எல்லாரும் சரணாகதி பண்றாளே தவிர நான் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன் சரணாகதி பண்றேன் அப்படின்னா சரணாகதி பண்றதுக்கு யோகியதே இல்லைன்னு. ஞானமும் இல்லை, தீயும் இல்லை, ஒன்றும் இல்லாதவன் தானே அதிகாரி. அதுதான் சிறுமியர்கள். சின்ன குழந்தையா வந்து தான் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும். நான் பெரியவன் என்ன நானே பார்த்துக்கிறேன், நான் இதையெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு இந்தந்த சாமர்த்தியங்கள்லாம் இருக்கு, இந்தந்த அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சரணாகதிக்கு உதவாது. அதுபோல எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணணுங்கிறத நாராயணனே அப்படிங்கிற. அவன் யாருன்னா குருவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படிங்கிறபடினால குருவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்படிங்கிறது ஆச்சாரியர்கள். ஏன்னா கொடுந்தொழிலாளர் ஆச்சாரியர்கள்லாம் யாராவது சத்துருக்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம சம்பிரதாயத்தை குலைக்கிறதுக்காக பிற மதத்தை சேர்ந்தவர்கள் யாராவது வந்தா போடும் துவம்சம் பண்ணிடுவோம், அவனை ஒண்ணுமில்லாத பண்ணிடுவான். பகவத் ராமானுஜராகட்டும் சுவாமி தேசிகனாகட்டும் 800 வேணர்களை வாதத்துல போட்டு ஜெயிச்சு அவளை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டார் ராமானுஜர். போங்கடா ஒண்ணு கிடையாது, ஆளே கிடையாது, அப்படி பண்ணிட்டு. அது மாதிரி ஸ்ரீரங்கத்துல பட்டாடோபத்தோட வந்திருந்த பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாத பண்ணி தனக்கு கீழே வச்சுட்டார் சுவாமி தேசி. ஸ்ரீரங்கத்தை ஸ்தாபிச்ச. ஆனா கொடுந்தொழில் இவா கிட்ட வாயை கொடுத்து யாரும் மாட்டினான்னா வெளியில வர முடியாது. அதனால மதாந்தரக்காரால் கிட்ட பகவத் தேசிகள் கிட்ட கொடுந்தொழில் பார்க்கிறாளாம் இவா தன்னுடைய வாதத் திறமையினால. அப்படி இருக்கக்கூடிய நந்தகோபன் அப்படி சந்தோஷமா யார் இருக்காளோ அவளுக்கு குமாரன், அவளுடைய கைப்பிள்ளைய பகவான் இருக்கான். அதனால்தான் தேசிகன் வரவழைக்கிறார் ரங்கநாதன். காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு சாக்கு வச்சு தேசிகனை ஸ்ரீரங்கம் வரவழைச்சு அவரை கொண்டு வாதம் பண்ண வச்சு தன்னுடைய கோயிலை தான் ஸ்தாபனம் பண்ணி அந்த தேசிகனை தம் பக்கத்திலேயே வச்சுக்கிறார் ரங்கநாதன். தேசிகன் சொல்ற எத்தனையோ கிரந்தங்கள் ஸ்ரீரங்கத்திலாம் பண்ணார், அத்தனையும் ரங்கநாதன் தான் சமர்ப்பிக்கிறார். அதிகர சாராவளி ரங்கநாதனுக்கு தான், தாத்பரிய ரத்னாவளி ரங்கநாதனுக்கு தான், பாதுகாசேத்திரம் ரங்கநாதனுக்கு தான், பெரிய பெரிய கிரந்தங்கள்லாம் ரங்கநாதனுக்கு தான் சமர்ப்பிக்கிறார். பெருமாள் எல்லாத்தையும் தேசிகன் வளர்க்கிறாராம் ரங்கநாதன். ரங்கநாதன் வளர்ந்தவன். அப்போ இவர் அப்பாவாயிட்டார், அவர் பிள்ளை ஆயிட்டார். அவர் தானே வளர்றார். அதிக சாராவளியில வளர்றார், தத்துவ முக்தாகலாபத்துல வளர்றார், பாதுகாசேத்திரத்துல வளர்றார், சந்தோஷத்துல இருக்கார். அப்போ தேசிகன் அப்பா இவர் குமரன். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் இதே ஆச்சாரியால் பார்த்தான்னா ஏறார்ந்த கண்ணி அழகான ஒரு ஞானம். கண்ணுனா ஞானம், அழகான ஞானம். ஏன்னா பகவத் அனுபவத்தை பெறுவதற்காக ஞான வைராக்கிய பூஷணங்கிற மாதிரி இந்த அனுபவத்திலே தெளிச்சு இருக்க. ஒரு பக்கம் வாதம் பண்ணும்போது பிற மதத்தார்களோட வாதம் பண்ணும்போது ஒரு சிம்மமா இருக்கான். இன்னொரு பக்கம் ரங்கநாதரை சேவிக்கிறோம் அப்படின்னு தேசியம் வந்துட்டான்னா அவன் பகவத் தியான பகவானத்தை பார்த்தா உருகிற, இல்ல முனிவாகன பகவானத்தை பார்த்தா ரங்கநாதன் கிட்ட உருகிற. அப்ப ஏறார்ந்த கண்ணி அழகான ஒரு ஞானம் அவளுக்கு இருக்கான். யசோதை இளஞ்சிங்கம். அப்ப அவகிட்ட பகவான் இளஞ்சிங்கம் மாதிரி இருக்கான். அவளுக்கு சேவையும் கொடுத்துண்டு அவளுக்கு மேல் மேல பல லீலைகள்லாம் செய்து காமிச்சுண்டு அவளோட ஆனந்தமா இருந்துருக்கான் எம்பெருமான். அவ ஞானத்தோட பகவத் அனுபவத்துல அப்படியே தெளிச்சு நிற்க பகவானும் அவர்களையும் மீறி 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 கற்றுக்கிருந்தாமல் அவளுக்கு இன்னும் இன்னும் ஆனந்த அனுபவத்தை மேல மேல கொடுத்துட்டு இருக்கான். லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானா சிங்க குட்டி விளையாடுற மாதிரி இளம் சிங்கமா இருக்கானா பகவான். பகவத் ராமானுஜரோட பாக்குறோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருப்பி மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். சுவாமி தேசிகனோட பார்க்கிறோம். அதனால தேவநாதன் திருப்பி கூட்டுன்னு வர்றார் தேசிகனை அப்படின்னு பார்க்கிறோம். ரங்கநாதன் தேசிகனை வச்சு பாதுகாசாஸ்திரம் பண்ண வச்சார் அப்படின்னு பார்க்கிறோம். பாதுகாசாஸ்திரம் பண்ண வைக்கிற ஒரே ராத்திரியில லீலை பண்ற ஏறார்ந்த கண்ணி. ஏன்னா அப்படிப்பட்ட ஞானம் இருக்கு, அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு. அதனால இவரை கொண்டு பாதுகாசம், இவரை கொண்டு தயாசதம் பண்ணி வைக்கிற திரையங்கரமுடைய ஏறார்ந்த கண்ணி. அப்ப பகவானவாகிட்ட லீலைகள் பண்றபடினால இணைச்சிங்க. கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படிங்கிற பகவான் கார்மேனி அப்படின்னா மேகம் போல குளிர்ந்த திருமேனி அப்படிங்கிறபடினால ஒரு காருண்யம் தெரியலாம். ரிஷகிரி கிருஷ்ணமே ஜனிதாம் ஜனிதாபஹராம்ங்கிற தயாசதகத்தை திருவேங்கட மலையில ஒரு கிருஷ்ண மேகம் இருக்கு அப்படிங்கிற. மலையில தானே மேகம் இருக்கும்.
திருவேங்கடமலையில இருக்கு. கிருஷ்ண மேகம்னா கருத்த மேகம் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கிருஷ்ணனே மேகம் இன்னொரு அர்த்தம். கிருஷ்ணனே ஒரு மேகம் இருக்கு, அது காருண்யம் அப்படிங்கிற மழையை பொழியிறது. நாங்கெல்லாம் அந்த மழையை ஆசிரிச்சுன்னு இருக்கோம், அந்த மழையை நம்பின்னு இருக்கோம், அந்த கருணையை நம்பின்னு இருக்கோங்கிற. வேற எதையும் நாங்கள் நம்புறது இல்லை, அந்த கருணையே நம்பின்னு இருக்கோம் அப்படிங்க. அதனால காருமேனி அப்படின்னா மேகம் மாதிரி இருக்கோம்னா மேகம் மாதிரி கருத்து இருக்கிறவன், மேகம் மாதிரி குளிர்ந்து இருக்கக்கூடிய. நல்ல வெயில் இருக்கும்போது திடீர்னு வெயில் குறைஞ்சு மேகம் வந்து சூழ்ந்தால் எப்படி சில்லு காத்தடிச்சா அந்த குளிர்ச்சியோடு கூட உடம்புல இருந்த தாபம் எல்லாம் போகுமோ அந்த மாதிரி பகவான் இருக்காராம். நம்மளுடைய தாபத்தை எல்லாம் போக்கடிக்கிற, மானச தாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறாராம். அதனால மேகவண்ணன் முகில்வண்ணன் வரப்போகுது பின்னாடியே. ஆனா பகவானுடைய காருண்யத்தை சொல்றது இது. செங்கன் அப்படிங்கிறது பகவானுடைய வாத்சல்யத்தை சொல்றது. நம்மளுடைய பாபங்களை எல்லாம் பொறுத்துக்கிறான், அழகா கடாட்சம் பண்றான் பெருமான். அதிர்ந்து கடாட்சம் பண்றது இல்லை. நம்ம பாபம் பண்ணா கூட தெரியாத பண்ண பாபங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு நமக்கு குளிர கடாட்சம் பண்றான். தெரிஞ்சு பாபம் பண்ணிட்டோம்னா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு கடாட்சம் பண்றான். அப்படி இருக்கு ஏழோட கோபம் வருது கிடையாது. கதிர்மதியம் போல் முகத்தான் சரணாகிருக்க வேண்டிய குணங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம். கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னா ஒரு பக்கம் பழக்கம் இருக்கு, ஒரு பக்கம் சௌலபியம் இருக்கு, ரெண்டும் இருக்கு. கிட்டே போக முடியாது, சூரியன் கிட்டே போக முடியாது. ஆனா சந்திரன் கிட்ட போய் காலம் எடுத்துட்டாங்க. என்ன காரணம்னா சூரியன்கிட்டே போக முடியும், சூரியன் அந்த திக்கே போக முடியாது, வராது. கிருஷ்ணனை போக முடியாது, இந்த பக்கம் தான் போறான். செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு அந்த பக்கம் போகிறது. இந்த பூமியில இருக்கிற வெயில தாங்க முடியல, சூரியன் கிட்ட போய் என்ன பண்றது? எப்படி போக முடியும்? பொசுங்கி போயிருக்கு. பகவான் சூரியன் சில பேருக்கு சந்திரன் கிட்டே போக சில பேருக்கு சொல்ல. அது மாத்திரம் இல்லை, பலத்தையை மீறி லட்சம் வேமையை காண்பிக்கின்றே வேமையை காண்பிக்கின்றே சுலபமா இருக்கானா. அப்படிப்பட்ட நாராயணன் நமக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடியவன். அவன் நமக்கே படை தருவான், அகிஞ்சனா அவர்களுக்கே அனுகிரகம் பண்ணுவான். சுகங்கள் எல்லாம் கொண்டாடும்படி நாம் படிந்து சரணாகதி பண்றதை பற்றி இந்த பாசனம் சொல்றது என்பதாக இதற்கு சுவாபதேசம். நாராயணனே நமக்கே படை தருவான், ஏறாரும் பகன்னி யசோதை இதன். அது மாத்திரம் இல்லை, அழகான கண் இருக்குன்னு சொன்னதுக்கு எம்பெருமானை பார்க்க அழகான கண் அப்படின்னா எம்பெருமானை பார்க்கறதுக்காகவே கண் அப்படின்னு அர்த்தம். திருஷ்யரே ரங்கமத்தியங்கிற தேசிகன் ரங்கநாதன் கண்ணுக்கு நேரம் தெரியலானே அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில காணாதார் கண் என்றும் கண்ணல்ல அப்படிங்கிறார் திருமங்கலம். எம்பெருமானை பார்க்காத கண் என்ன? நீள்நாகமே சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை தேனான் கடைந்து அமுதம் கொண்டு வந்த பெருமானை பூனாரமார்வனை புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்றும் கண்ணல்ல கண்டாமே. ரெண்டு கண்ணு வச்சுட்டு எம்பெருமான் ஒரு நாள் கூட ஜெயிச்சது இல்லைன்னா அப்புறம் என்னது? திருவேங்கடமுடியான ஜெயிச்சது இல்லைன்னா அப்புறம் என்ன கண்ணு? ஆக எம்பெருமான அனுபவிக்கிறதுக்காகவே ஜெயிச்சுருக்கு அந்த ஆச்சாரியர்கள். ஏறார்ந்த கல்வி பல எம்பெருமானை ஜெயிச்சு மங்காரம் பண்ண கல்வி. அந்த ஆச்சாரியர்களுடைய இளஞ்செய்யும் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே படையிருவான் அப்படின்னு விசாரமா வியாக்கியானம் பண்ணணும். இது எல்லாமே பின்னாடி வரப்படும். இந்த பாத்திரத்திலே விஷயங்கள் தான் சுருக்கமா சொல்லியிருக்கார் இங்க. நாராயணனே நமக்கே அப்படிங்கிறது அநேக சாஸ்திரார்த்தங்கள் அடங்கி இருக்கு. அழகா என்ன கேட்டான்னா கடைசியில சொல்ல வேண்டிய விஷயத்தை முதலே சொல்லிட்டார். பகவத்கீதையில 18 அத்தியாயம் சொல்லி முடிச்சு 18வது அத்தியாயத்துல கடைசியில சொல்றார் சர்வதர்மான் பரிசித்திய மாமேகம் சரணம் ரஜ, என்ன சரணாகிரி பண்ணும்போது நான் பலம் கொடுக்கிறேன். ஆனா ஆண்டாள் பரம கிருபையினாலே முதல் பாட்டுல ஆரம்பமே அதுதான் நாராயணனே நமக்கே படையிருவான். கடைசியில சொல்ல வேண்டிய விஷயம் சாரமான விஷயம். ஆனா முதல்ல சொல்லிட்டா என்ன அவசரம்? நமக்கு சொல்றதுக்கு தானே வந்திருக்க. இதெல்லாம் கடைசி வரைக்கும் காத்திருக்கா. அதனால முதல்ல எடுத்து சொன்ன ஒரு பெருமை, கீதைக்கு இல்லாத பெருமை நம்ம கோதைக்கு இருக்கு. ரொம்ப படாபாடுபடுத்தி கர்மயோகத்தை சொல்லி ஞான யோகத்தை சொல்லி பக்தி யோகத்தை சொல்லி பாதி புரிஞ்சது பாதி புரியல ஒரு பக்கம் பார்த்தா கஷ்டமா இருக்கு. நம்மளால முடியுமானா கவலைப்படாதே நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லாமல் நமக்கே நம்ம பற்றி நமக்கு தெரியுமே, நமக்கு அதெல்லாம் இருக்கு. கர்மயோகம் ஞான யோகம்லாம் இருக்கு, நம்மளால முடியாது
இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா கர்மயோக ஞானம் பண்றவாளுக்கு இருக்கட்டும், நமக்கு என்னன்னா நமக்கே ஒண்ணு இருக்கு, அது ஆராயணை பெருமானே நமக்கு என்ன பெரும் கொடுப்பான் அப்படின்னு முதல்ல எடுத்து சொன்ன ஒரு பெருமை ஆண்டாளுக்கு இருக்கான். அப்படி நம்முடைய நோன்பு இப்படி அமைகிறது, இந்த மாதிரியான ஒரு கால அதிகாரி உத்தேசித்த பலங்களாக உடையதாக நம் நோன்பு அமைகிறது என்பது இந்த பாட்டினுடைய சாரம். நீலாதுங்க சதமகமன நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தாபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநீதா விஸ்ரகிராகிருஷ்ணநாதா விலசதி ஹிருதிகோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ கவிதார்ச்சிக சிம்ஹாய பிஜான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.